சரியா இது தொழுவத்துக்கு உழுவெடுக்க வந்து உசுறு வைத்த ஏரியா பாரு ஃபுல்லாக யூஸ்ணும் என்ன ஏரியா ஜம்மு வந்து இறங்கிட்டேன் ஜம்முவிலேருந்து ஸ்ரீநகர் போகிறதுக்கு பஸ் ஒன்று பார்க்கணும். இப்போ ஸ்ரீநகர் போகிறதுக்கு பஸ் இல்லை, அதனால் நாங்கள் இந்த பஸ்ஸில் ஏறி போகணும். சரி, இந்த பஸ்ஸில் போயிட்டு இந்த ஒரு ஊரில் போயிட்டு சேரி அந்த ஊரில் இருந்து தான் போகணும். அத்ராவா திஸ் பஸ் லாஸ்ட் ஸ்டேஷன் பனார் தான் போகிறது. பனாரு போயிட்டு பனார்லேருந்து திரும்ப ஸ்ரீநகர் போகணும். அது பஸ்ஸில் ஏறி ட்ரெயினில் ஏறி போவாங்க. இங்கே சில வேனில் மிரிச்சு நேராக ஸ்ரீநகர் போகிற மாதிரிக்கு எனக்கு அது அமையலைன்னா நான் போயிட்டு விசாரிச்சல பஸ்ஸில் ஏறிட்டேன், செய்ய வழியில் திரும்ப இந்தியாமல் செய்துண்டா விசாரித்து தான் ஏறணும். இது 3 hour பயணம், இன்னொரு 300 கிலோமீட்டர் போகணும். ரோடெல்லாம் பாருவோம் சரியா. அந்த விலங்கி இடத்துக்கு அங்கே ஒன்றுமே விலங்கி எல்லாம் எவ்வளோ பனி போட்டோம் சரியா. இவ்வளோ பனி போட்டத்துலேயும் பயணம் பெய்து கொண்டு இருந்துச்சு. ஏரியா ஓரத்தால் வரும். பனிஹால் வண்டி ஊருக்கு இங்கே வந்தால் ஒரு திருப்தி உண்டு. அந்த சொன்னால் பனிசலை மிரிது இந்த கடையில் பனசை கண்ட காலமே இங்கே போக முடியும் பாருங்க. முதலாவது பசி, 2வது தொழுகோம் சரியா. 2 வேலையும் செஞ்சுட்டு தான் இங்கிருந்து அடுத்த ஊருக்கு மூவ் ஆகும். மார்பட் பாய் ஹோட்டல் இப்போ வந்து இறங்கிருச்சு. நாங்கள் இங்கே சொன்னா பனிஹாலண்டிய ஊரில் நாங்கள் இப்போ வந்து இறங்கிருச்சு. இப்போ பனிஹாலண்டிய ஊரில் இப்போ இது ட்ரெயின் இருந்துச்சான்னு சொல்லி பார்க்கணும். ஸ்ரீநகருக்கு அப்படி ட்ரெயின் இல்லைன்னு சொல்லி சொன்னா இங்கேருந்து டெக்ஸியில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியே ஃபஸ்ட்டு ட்ரெயினை செக் பண்ணிவிட்டு வரோம். ட்ரெயினை செக் பண்ணிவிட்டு வந்து அது பிறகு பனிஹாலிருந்து ஸ்ரீநகர் எப்படியும் போகிறேன்னு சொல்லி ஐடியா பண்ணோம். ஃபஸ்ட்டு தொழுவோம் இல்லைன்னா தொழுகணும். எல்லாத்தையும் விட பசி டவுனை தாண்டி வந்துட்டேன். ஏன்னா டவுனில் இறங்காது மனசு அங்கே இருந்துச்சு சாப்பாடை கண்டலாக பார்க்கும். ஏரியா பாருங்க, இது எங்களோட ஹபீபி ஒன்று வந்து சேர்ந்துருச்சு சரியா. அவரும் ஸ்ரீநகர் தான் போகிறது. இப்போ நாங்கள் போய்த்து ட்ரெயினை செக் பண்ணி பார்க்கணும். அதில் ட்ரெயின் இல்லாட்டி இந்த மாதிரி ஒன்றுலாம் போகணும். சரி, வரிசை அனுப்பாட்டி வச்சிருச்சு. ஒவ்வொன்றில் ஸ்ரீநகர் எங்கேயும் போகணும் சொல்லி கேட்டு அதில் ஏறி தான் போகும்.
இந்த ஏரியாலாம் சின்ன விளையாடியதை பாருங்க சரியா, சின்ன பனியில் விளையாடிய சரியா. இது தொழுவத்துக்கு உழுவெடுக்க வந்து உசுறு வைத்த உழுவெடுக்கிறதுக்கு வந்து உசுறு வைத்து பாருங்க. பள்ளியில் முன்னு கீனக்காயெல்லாம் பனி சரியா. பாருங்க ஹபீபி ஐஸ் கட்டிய இதுதான் பள்ளி. இது லோஹரே மசாலையும் தொழுவிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தால் விஜி சுப்ஹானல்லாஹ் ஏரியாட வசந்த பாருங்க. மஸ்ஜித் இது தொழுதுட்டு இப்போ டவுனு கொஞ்சம் மேலுமண்டா பெய்த்துட்டு வரோம்னு சொல்லி பார்க்க இப்போ 2:30 3:15 கோச்சி. அப்போ ஒரு 1/2 hour ஒரு 35 நிமிஷத்துக்குள்ளே பெய்த்துட்டு வந்துடுன்னு சொன்னா குடையா ஏரியாவோட வசந்த பாருங்க. உழுவெடுத்துட்டு வர கை கால் இப்போ வரைக்கும் கால் இல்லாத மாதிரி ஃபீலிங். அவ்வளோ திமிதி போய்த்து மரத்து போய்த்து எடுத்து ஓடி வந்தேன். 12:45 3:15 ட்ரெயின் மிஸ் ஆகிடாமல் இருக்கணும். இப்போ வந்து திண்டுட்டு அப்படியே ஹோம் பண்ணி சொல்லி சாப்பாடு செட் ஆகியோ அதை திண்டுட்டு உடனே ஓட வேண்டியதாக இங்கேருந்து சரியா. இங்கே ஏண்டா ஹோங்கடாட்ட கண்டு பிஸ்மில்லா சொல்லி வந்துச்சு பேக்கரி கண்டுக்கு பேக்கரி. ஓகே how much ये salt हाँ 1 minute sweet ये sweet 10 rupees okay 5 rupees okay 50 butter chocolate okay 70 rupees okay this one 30 right oh my god 30 rupees ये 30 rupees one ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஈட் உண்டு. பிஸ்மில்லா അതുണ്ടും. വാട്ട് ഇൻസൈഡ് ഒന്നുമേ ഇല്ല. ടൈമില്ലേണ്ടി കാരണത്താൽ ആവശ്യമായ ബണ്ണയും അതേം എടുത്തുകൊണ്ട് കേക്കൊണ്ടേയും ബണ്ണയും എടുത്തുകൊണ്ട് ഓടി പോറേ முன்னே போய்த்து என்ன சென்வெஜ் இறைச்சி மாமிசம் இல்லாட்டி ஏலா வெயின் இந்த ட்ரெயினுக்கு ஓடணும். பாய் அண்டா. வாட் இஸ் திஸ்? This is bread. हाँ ये bread है. हाँ ब्रेडुम अंडाவும். ஸ்ரீநகர் போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு டிக்கெட் 20 ரூபா ட்ரெயினுக்காக தான் வெயிட்டு. இப்போ பாணிகளில் இருந்து நாங்கள் போகிறது ஸ்ரீநகருக்கு 2 hours ஜேர்னி இப்போ ஸ்டார்ட் ஆனது. ட்ரெயினில் வீடியோஸ் எடுக்கலாம் சொல்லியே பார்க்கணும் நிலவரம் சொல்லி 3:25 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதான் ஏரியா சரியா, இதுதான் ட்ரெயின் சரியா. நான் விலோகை கண்டினியூ பண்ணியேன் ஸ்ரீநகரில். ஏரியா பாரு ஃபுல்லாக யூஸ்ணும் என்ன ஃபுல்லாக ஸ்னோ. கிளாஸ் கிளியர் இல்லை ரயில்வே ஸ்டேஷனை பாருங்க ஃபுல்லாக பனி. ஓப்பன் பண்ணல ஜன்னலை. இப்போ நாங்கள் எங்கேன்னு சொன்னடா ஸ்ரீநகர் வந்துட்டேன். ஸ்ரீநகர் வந்து இன்னும் ரூமோ ஹோஸ்டலோ எதுவும் புக்கிங் இல்லை. இப்போ தான் இது புக் பண்ணணும். சுத்தாத ஸ்கூல் என்றால் இங்கிலீஷ் ஸ்கூலா இது? எங்கள்ட ஹபீபி தமிழ்நாடு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். இவங்க 5 பேர் அப்படியே செட்டாகி வந்துருச்சு. ஏரியா பாருங்க எல்லாம் பனி மூட்டம், பனி, சினோ
ரூம் தேடுதே இன்னும் ரூம் கிடச்சல. இப்போ பஸ்ஸில் வந்து இறங்கினேன். இப்போ டல்லேக்கண்டி இடத்துக்கு போய்த்துட்டு அந்த இடத்துல ரூம் சிரிச்சோன்னு சொல்லி பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ். ரைட், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பள்ளி போனேன். பள்ளி போய் தொழுதுட்டு அப்போ பள்ளியில் வர ஆட்கள்கிட்ட கொஞ்சம் விசாரிச்சேன்னு சொன்னடா ரெஸ்டாரண்ட் இது கிடச்சும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பள்ளியில் வந்து தொழுது கொண்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் அப்புறம் கேட்டேன்னா ரூம்ஸ் எங்கேன்னு எடுக்கலும் அப்படின்னு சொல்லி. அது பிறகு அவங்களே ரூம் ஒன்றை அரேஞ்ச் பண்ணி தந்தேன். ரூம் அரேஞ்ச் பண்ணி தந்த ரூம் இப்போ எங்கேன்னு சொன்னடா ஏன்னா பள்ளத்தில் நம்ம ஒரு தின்னதுக்கு பசி அப்படி பசி முதல்ல இது தின்னுட்டு அப்படி இன்ஷால்லா ரூமும் வந்து லோகோ கண்டினியூ பண்ணியேன். ஏன்னா இப்போ 2 நாளாக கவரேஜ் ஒன்றுமே இல்லை, வீடியோஸும் அப்டேட் பண்ணி படலை, ஒருத்தருடைய கோல் பேச்சு படவும் இல்லை, வீட்டோட ஃபேஷும் இல்லை, கவரேஜ் இல்லை ஃபுல்லாக. இந்த பிரியாணி இல்லாமல் பிரியாணியா சோறு தின்னாமல் ஏலா இது என் ஃப்ரெண்டு சரியா, அவருக்கு பேசுறதுக்கு ஏலா அவராக இருந்து தின்ன சொல்லி தந்துருச்சு சரியா. லெக் பீஸ் ஒன்று வச்சு இல்லை சோறு குடிக்கடியும் கைக்கு விளங்கி இல்லை, அவ்வளோக்கு கூல். காஷ்மீரில் ₹100. மார்னிங்லேருந்து இதுதான் தின்னி எல்லா பஸ்லேயே தான் ட்ராவலிங்கே தான். சிப்ஸையும் பிஸ்கட்டையும் திண்டு ட்ராவலிங். இது பிரியாணி மடிச்சிட்டு ரூமை காட்டினோம் உங்களுக்கு. சூப்பர் ரூம், ஒரு பாட்டு. ஹபீபி எனக்கு பிளேன் ஒன்று வந்து சரியா, எனக்கு பிரியாணி தின்ட்டு சொல்லலாம். சூப்பரா இப்போ ரூமில் இதுதான் ரூம் இன்ஷா அல்லாஹ். இதுதான் ரூம் இன்ஷா அல்லாஹ். நான் மார்னிங் உங்களோட பேசினேன் எதுக்கண்டா ஏலா கைகாலெல்லாம் திமித்தி போய்த்தேன். இப்போ நான் உடுப்பெல்லாம் கலட்டி போட்டுட்டு இப்போ திரும்ப நான் ஜெக்கெட்டெல்லாம் போட்டுக்கொண்டேன். என்னடா ஏலா இது இப்போ சூச்சை போட்டு மெட்ரஸை ஹீட் பண்ணி கொண்டு இருந்துச்சு. அப்போவும் கூல் ஒன்றுமே செஞ்சுக்கல. ஹை ஹாலெல்லாம் மரத்து